எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஷாஹினாஸ் லைஃப் ஸ்டைல். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட பர்த்டே வருதுன்னா அவங்கள அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பாக சில விஷயங்கள் பண்ணுவோம். அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு அவரை ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நான் சில விஷயங்கள் பண்ணேன். அதை தான் இந்த வீடியோவில் vlog-ஆ பார்க்க போகிறோம். சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாமே நான் அவருக்காக செஞ்சேன். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு vlog-ஆ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு வாங்கின கிஃப்ட்டை உங்கள் எல்லாத்துக்கும் காட்டிடுறேன். இந்த கிஃப்ட் நான் sook.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் இருந்து வாங்கினேன். நிறைய பேர் sook.com வெப்சைட் தான் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இது அமேசான் வெப்சைட்டோட ஒரு பார்ட்னர் வெப்சைட். கிட்டத்தட்ட அமேசான் வெப்சைட் மாதிரி தான் சொல்லலாம். அவங்களோட ஸ்பான்சர்ட் வெப்சைட் தான் இது. இதிலிருந்து நான் ஒரு பிராண்டட் வாட்ச், ரிஸ்ட் வாட்ச் வாங்கியிருக்கேன் என் ஹஸ்பண்ட்காக. இந்த வாட்சோட பிராண்ட் பேர் ஃபாசில். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிராண்ட், சில பேர்த்துக்கு மேபி இந்த வேர்ட் புதுசாக இருக்கும். இந்த ஃபாசில் வாட்ச் அப்படின்றது ஒரு ப்ரீமியம் பிராண்டுன்னு சொல்ல முடியாது. லைக் ராடோ, டிசாட், டாகியோர் அந்த அளவுக்கு ப்ரீமியம் பிராண்ட் இல்லை, பட் ஒரு டீசன்ட் பிராண்ட். இது எந்த கேட்டகரியில் வரும்னா ஒரு அர்மானி, டாமி ஹில்ஃபிகர், மைக்கேல் கோர்ஸ், கெஸ் அந்த கேட்டகரியில் இதை சேர்த்துக்கலாம். ஒரு அஃபோர்டபுள் அண்ட் ஒரு டீசெண்டான ஒரு பிராண்ட். யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி பிராண்ட் வாட்ச் நீங்கள் வாங்கி கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 383 ரியால். நான் இது கேஷ் ஆன் டெலிவரியில் பண்ணதால் எனக்கு எக்ஸ்ட்ரா 17 ரியால் எனக்கு சார்ஜஸ் ஆச்சு. ஸோ ஓவராலாக நான் ஒரு 403 ரியால் நான் பே பண்ணேன் இந்த வாட்ச்க்கு. ஸோ இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் டயல் இருக்கிற ஒரு வாட்ச். ப்ளூ டயல் வித் ப்ளூ ஸ்ட்ராப். ப்ளூ டயல் வித் ப்ளூ ஸ்ட்ராப் அல்லது ப்ளூ டயல் வித் ப்ரௌன் ஸ்ட்ராப் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. நிறைய செலிப்ரிட்டிஸ் இந்த மாதிரி காம்பினேஷனில் வாட்ச் போட்டிருக்கதை நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் இந்த கலரில் தான் வாங்கணுன்னு நான் முடிவோடு இருந்தேன். ஸோ அதே மாதிரியே எனக்கு அமைஞ்சிருச்சு. பட் நான் ப்ரௌன் ஸ்ட்ராப் தேடிட்டு இருந்தேன், அது கிடைக்கல. இதுதான் இந்த வாட்சோட மாடல் நம்பர். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், எனக்கு உள்ள க்ரோனோகிராஃப்லாம் வேணாம். அதாவது க்ரோனோகிராஃப்னால் வாட்ச்குள்ளே நிறையா குட்டி குட்டி ரவுண்ட் மாதிரி ஒரு நிறையா பாயிண்டர்ஸ் மாதிரி மந்த் அதெல்லாம் காட்டுறதுக்கு இருக்கும். எனக்கு க்ரோனோகிராஃப்லாம் வேணாம், எனக்கு க்ளீன் டயல் தான் வேணும், அதோட டேட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. அண்ட் நான் ப்ளூ கலரில் தான் வாங்கணுன்னு இருந்தேன், கோல்டன் ரிம்மில் தான் வாங்கணுன்னு இருந்தேன். ஸோ எல்லாமே ஒன்று சேர அமைஞ்சிருச்சு இந்த வாட்ச்க்கு. அதனால் நான் இந்த வாட்ச் வாங்கிட்டேன். ஜூலை 11 தான் என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ இந்த வாட்சை நான் ஜூலை 11 midnight 12 o'clock அவருக்கு நான் கிஃப்ட் பண்ணேன். அதோட கிளிப்பிங் தான் நெக்ஸ்ட் வரப்போகுது. சில பேத்துக்கு அது காமெடியாக தெரியலாம், சில பேத்துக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். பட் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கப்போ இப்படி தான் பேசிப்போம். நீங்களே பாருங்கள். Wish you a many more happy returns of the day. Thank you very much. अच्छा, make a wish. Huh? Make a wish because What wish? it's your birthday. No wish. You don't have any wish? No. Okay, you wanna see what I've bought for you on your birthday? I don't know. Guess. I don't know. No guess because this is the first time. This is the first time. No, I've already given you something. No. Okay, wait, I'll get it for you. What is this? See yourself. என் ஹஸ்பண்ட் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நீ எதுவுமே கொடுக்கலன்னு தான் சொல்லுவார். பட் நான் அவருக்கு ஆல்ரெடி ஒரு ஃபாசில் பிளாக் டைட்டானியம் செயின் வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சில்வர் ரிங் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். It's a fossil? Yeah, it's a fossil watch. Oh. Did you like it? Yes. Why not? Just like how you wanted. It's not a chronograph watch, but with the date. It's very nice. Don't lie. ப்ரௌன் ஸ்ட்ராப் கிடைக்கல,
blue dial with brown strap. I love you. Thank you so much. I love you more. Thank you. अच्छा பிடிச்சிருக்கு தானே எக்ஸ்சேஞ்ச்லாம் பண்ண வேணாம்ல Oh, it's very nice. I like it. अच्छा डेट सेट कर लो डेट सेट பண்ண தெரியும்ல So this watch start from my battery hours. ओह या बिस्मिल्लाह बिस्मिल्लाह करके बोल करो அவரோட ஆஃபீஸ் கலீக்ஸ் எல்லாத்துக்குமே அவரோட பர்த்டே தெரியும் நைட் இருந்தே விஷஸ் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு நான் அந்த வாட்ச் கண்டிப்பாக போட்டுட்டு போய் நான் எல்லாருக்கிட்ட காட்டணுன்றதுக்காக ரொம்ப ஆர்வமாக அந்த வாட்ச்க்கு மேட்சிங்காக ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டு இந்த ப்ளூ வாட்ச் அவர் போட்டுட்டு போனார் ரொம்ப அவருக்கு பர்ஃபெக்டாக ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் அவருக்கும் இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ கொஞ்சம் அவருக்கு சர்ப்ரைஸாக கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணணும்னு நான் நினச்சிருந்தேன் ஸோ அதுக்காக கொஞ்சம் இந்த பிரிண்ட் அவுட்ஸ்லாம் நான் ஆஃபீஸில் எடுத்திருந்தேன் இது வந்து கலர் பிரிண்டரில் ஒரு A4 ஷீட்டில் 2 லெட்டர் வர மாதிரி நல்லா பெரிய ஃபாண்ட் செட் பண்ணி ஸோ அதை குட்டி குட்டியாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஒரு சாட்டின் ரிப்பனில் ஸ்டேப்லர் பண்ணி இது மாதிரி கார்லண்ட் மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன் செவரில் ஒட்டுறதுக்கு அப்புறம் எங்களோட போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸோட ஃபோட்டோஸ் கொஞ்சம் நான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் அதோட 4 சைடு கார்னர்ஸ்லேயும் வந்து இது ஒரு பார்டர் மாதிரி டிசைன் மாதிரி இருக்கணுன்றதுக்காக ஹார்ட்ஸ் தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி அந்த ஹார்ட்ஸ் கட் பண்ணி அது 4 சைடு பார்டர் மாதிரி நான் ஒட்டி வச்சுருந்தேன் ஆக்சுவலாக இது நான் வந்து போன வருஷம் பிரிண்ட் பண்ணது லாஸ்ட் இயரே நான் இந்த டெக்கரேஷன் வந்து யூஸ் பண்ணது அதை நான் எடுத்து பத்திரமா வச்சுருந்தேன் அதே தான் இந்த வருஷமும் நான் அதே செவரில் ஒட்ட போகிறேன் லாஸ்ட் இயர் அவர் பர்த்டேக்கு இதை யூஸ் பண்ணிட்டு நான் ரிமூவ் பண்ணுறப்போ என்னோடய ஹாலோட செவரில் இருக்க பெயிண்ட் எல்லாம் அப்படியே வந்துருச்சு ஸோ அதனால தான் நான் மோஸ்ட்லி என்னோடய பெட்ரூம்லேயே எல்லா வ்ளாக்ஸும் பண்ணுவேன் அதே ஸ்பாட்லேயே இந்த ஃபோட்டோஸை மறுபடியும் நான் ஓட்ட போகிறேன் இவ்வளோலாம் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு ஒரு கேக் கட் பண்ணலைன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது லாஸ்ட் இயர் நான் என்ன பண்ணேன்னா நானே ஊபர் கேப் புக் பண்ணி சததின் பேக்கரி போய் கேக் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ஈவினிங் அவர் வீட்டுக்கு வரப்போ இந்த டெக்கரேஷன்ஸ் ப்ளஸ் கேக் வந்து ரெடியாக இருந்துச்சு இந்த வருஷம் அவருக்கே தெரியும் நான் இது பண்ணுவேன்னு பட் அவர் சொல்லிட்டாரு வெயிலெல்லாம் போய் அலையாத கேக்காக நானே ஈவினிங் வரப்போ கேக் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் அவர் கேக் வாங்கிட்டு வர மாட்டார்னு ஏன்னா அவங்க வீட்டில் வந்து சின்ன வயசுலேருந்து பர்த்டேஸ்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க அது ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு ஆசை ஏதாவது ஒரு விஷயம் ஆசையாக நான் பண்ணுறேன் அது லிமிட்ஸ்குள்ளே இருந்தால் அவர் கண்டிப்பாக அலோவ் பண்ணுவார் பட் நான் நினச்ச மாதிரி அவர் கேக் வாங்கிட்டு வரல ஈவினிங் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்காக நான் கொஞ்சம் ரெடி ஆகலான்னு இருக்கேன் ஸோ அதுக்காக நான் இந்த ப்ளூ கலர் சல்வார் போட போகிறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சம் இன்றைக்கி ப்ளூ தீம் மாதிரி தான் இருக்குது ஏன்னா நான் வாங்கி கொடுத்த வாட்சும் ப்ளூ அவரும் வந்து ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் போட்டிருக்காரு அதனால் நான் அந்த ப்ளூ சல்வார் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஈவினிங் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது என்னோட ரமதான் சல்வார் என்னோடய மேக்கப் டுட்டோரியல் வீடியோவில் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சல்வாரோட ஷால் நான் காட்டியிருப்பேன் ஸோ அந்த சல்வார் தான் போட போகிறேன் அண்ட் இந்த சல்வாருக்கு மேட்சிங்காக இந்த ஆக்சிடைஸ்ட் சில்வர் ஜும்கீஸ் வந்து நான் போட போகிறேன் இது வந்து நான் பெங்களூரில் வாங்கினது நான் கொஞ்சம் பெரிய இயரிங்ஸ்லாம் அப்பப்போ போடுவேன் நிறையா வச்சுருக்கேன் இந்த மாதிரி அண்ட் இதெல்லாம் தான் ஃபோட்டோஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் ரெடி ஆகிட்டு செல்ஃபி எடுக்காத பொண்ணு இந்த உலகத்திலே இல்லை ஸோ நானும் அப்படி தான் கொஞ்சம் செல்ஃபிஸ் எடுத்தேன் டின்னருக்கு இப்போ வெளியே சாப்பிட்லான்னு நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இவர் கேக் வாங்கிட்டு வரல 90% எனக்கு தெரியும் வாங்கிட்டு வர மாட்டாருன்னு ஒரு 10% நினச்சிருந்தேன் மேபி வாங்கிட்டு வந்தால் வருவார்னு பட் வாங்கிட்டு வரல அண்ட் அவர் வரப்பவே கொஞ்சம் பசியாக இருந்ததால் அவர் வந்த உடனே 2 ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிவிட்டு நாங்கள் டின்னர் கிளம்பிட்டோம் டின்னருக்கு நாங்கள் ஷாயா அப்படின்ற ஒரு ஈரானி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவரோட ஃப்ரெண்ட் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது அவங்களும் எங்களோட டின்னருக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டோட கூட இன்ஜினியரிங் பண்ணுறப்போ அவர் கூட படித்தவங்க அவரோட கிளாஸ்மேட் அவங்க பேர் அஹமத் அண்ட் அவங்க ஒய்ஃப் பேர் சஞ்சீதா ஸோ நாங்கள் 4 பேர் ப்ளஸ் அவங்களோட குட்டி பையன் எல்லோரும் சேர்ந்து தான் டின்னருக்கு போயிருந்தோம்
நல்ல ஒரு விண்டோ சைடு டேபிளை பார்த்து நாங்கள் எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். நல்லா வெளியே வேடிக்கை பார்த்துட்டே நல்லா சாப்பிட்டோம். அந்த குட்டி பையனும் நல்லா என்ஜாய் பண்ணான். இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆம்பியன்ஸ் மட்டும் இல்லை, ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அரோமா இருந்தது அந்த மீட்டில். அண்ட் மீட் அண்ட் சிக்கனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருந்துச்சு. நீங்கள் ரியாதில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுல எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா மெனுவில் இருக்க எல்லா ஐட்டமுமே அரபிக்கில் வந்து எழுதியிருந்தாங்க. அண்ட் இந்த சைடு அதோட அரபிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் தான் இருந்துச்சே தவிர டிரான்ஸ்லேஷன் இல்லை. அண்ட் இந்த ஃபுட்டோட ரெசிபி இது இப்படி தான் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு ஒரு 2 லைன் டெஸ்கிரிப்ஷனும் இல்லை. ஸோ நாங்கள் வந்து இவரோட ஹெல்ப் வச்சு எப்படியோ ஃபுட்டெல்லாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்டார்டர்ஸ்க்கு. 8 பீசஸ் ஆஃப் சிக்கன் லாலிபாப் ஜஸ்ட் ஃபார் 10 ரியால். அது இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் வேறு பண்ணியிருக்காங்களே இந்த ரெஸ்டாரண்ட்டில். இது பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. லாலிபாப் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. அப்புறம் முஷக்கல் மீட் பிளாட்டர் அண்ட் மந்தி ரைஸ் வாங்கியிருந்தோம். முஷக்கல்லாம் இங்கே வந்து கலவை அல்லது மிக்சடுன்னு அர்த்தம். ஸோ இந்த பிளாட்டரில் எல்லா வகையான கபாப்ஸ் அண்ட் ஷீக் கபாப்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் வந்து ரைஸ் வாங்கியிருந்தோம், பிளெயின் ஒயிட் ரைஸ், மந்தி ரைஸ் மாதிரி. தட்ஸ் ஆல். டின்னருக்கு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்பவே ஸ்பெஷல் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணார் அந்த டே ஃபுல்லாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ சின்னதாக ஒரு ப்ளூப்பர்ஸ் வரப்போது. பெருசாக ஒன்றும் சிரிக்கிற மாதிரி இல்லை, பட் ஜஸ்ட் ஸ்மால் ப்ளூப்பர்ஸ். பழைய காலத்து இது ஃபோன் பேசுகிற மாதிரி போஸ் கொடுக்குறது.